அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண தெரியும், டேபிள் கிரியேட் பண்ண தெரியும். அண்ட் இந்த வீடியோ சீரிஸில் நம்ம நார்த்வின் டேட்டாபேஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நிறைய டேபிள்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு .NETல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த டேட்டாபேஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்முடைய விஷுவல் ஸ்டுடியோவையும் நம்முடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவையும் லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கிறது என்னுடைய ஸ்க்ரீனில் தெரியுது மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ, அதாவது SQL சர்வர். ஸோ இந்த SQL சர்வரையும் நம்முடைய விஷுவல் ஸ்டுடியோவையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது கனெக்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் இருந்து இந்த SQL சர்வரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இந்த நார்த்வின் டேட்டாபேஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இந்த ஒரு டேட்டாபேஸ். ஸோ எப்படி நம்ம இந்த நார்த்வின் டேட்டாபேஸை நம்முடைய விஷுவல் ஸ்டுடியோ கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் என்னுடைய இந்த நார்த்வின் டேட்டா இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னோட விஷுவல் ஸ்டுடியோக்கு வரேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் ஹியர் இங்கே வந்து டேட்டாபேஸ் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த டேட்டாபேஸ் எக்ஸ்ப்ளோரரை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக நம்முடைய SQL சர்வரையும் நம்முடைய விஷுவல் ஸ்டுடியோவையும் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதை நீங்கள் இது பண்ணுறதுக்கு இப்போது நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ 2012. ஸோ இன்கேஸ் நீங்கள் 2005 விஷுவல் ஸ்டுடியோ 2005, 2008, 2010 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் எக்ஸ்ப்ளோரர், சர்வர் எக்ஸ்ப்ளோரர் இல்லாட்டி டேட்டா எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும். ஸோ அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் பக்கத்துலேயே இருக்கும். இந்த டீம் எக்ஸ்ப்ளோரர் இல்லையா, இது வந்து 2012. ஸோ இது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும், டேட்டாபேஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ நீங்கள் 2012 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டூல் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டூல் பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும். நீங்கள் வந்து 2005, 2008 ஆர் 2010 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் பக்கத்தில் இருந்திருக்கும். ஓகே, நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து 2012. ஸோ எனக்கு டூல் பாக்ஸ் பக்கத்தில் இருக்குது. அண்ட் இங்கே என்னுடைய சர்வர் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா கனெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து தான் நான் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நான் என்னுடைய டேட்டா கனெக்ஷனை ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ கனெக்ஷன். ஸோ கொடுத்தோன்னே எனக்கு இந்த டேட்டா பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து நான் சூஸ் பண்ண போகிறது வந்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி வரும், அதாவது ஆட் கனெக்ஷன் டைலாக் பாக்ஸ். அண்ட் என்னுடைய சர்வர் நேம், இந்த சர்வர் நேம் நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய SQL சர்வர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஒரு சர்வர் நேம் கொடுக்குறோம் இல்லையா, localhost/SQL Express. ஸோ இந்த வீடியோ சீரிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதே நேமை கொடுங்க. ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கேன்சல் இட் அண்ட் க்ளோஸ் இட். ஸோ இங்கே நான் வந்து localhost / not a backward slash SQLE. ஸோ இந்த 4 வந்து கேப்ஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ மற்றதெல்லாம் ஸ்மால். ஸோ இதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆர் என்டர் டேட்டாபேஸ் நேம், இங்கே ட்ராப் டவுன் இருக்குது. நம்ம இந்த நம்மளுடைய சர்வர் நேமை டைப் பண்ணியாச்சு. மேக் ஷுவர் நம்ம வந்து யூஸ் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனில் இருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நீங்கள் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்ம டேட்டாபேஸில் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த டெமோன்றது நம்ம அந்த இப்போ கிரியேட் பண்ண அந்த டெமோ டேட்டாபேஸ். கோட் 3 and IITன்றது வந்து என்னுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டுக்காக நான் கிரியேட் பண்ண டேட்டாபேஸஸ். ஸோ மற்றதெல்லாம் டிஃபால்ட் டேட்டாபேஸ். அண்ட் நார்த்வின் டேட்டாபேஸ் வந்து நம்ம கோட் மூலியமாக யூஸ் பண்ணுது. ஸோ இந்த நார்த்வின் டேட்டாபேஸை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ சீரிஸ் முழுக்க பார்க்க போகிறோம். அண்ட் இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ். ஸோ என்னோட நார்த்வின் டேட்டாபேஸை நான் கிளிக் பண்ணுறேன். டெஸ்ட் கனெக்ஷன் சக்ஸஸ். ஓகே அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இது ஓகே கொடுத்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் சம் சேஞ்சஸ் ஏற்படும். அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ்க்கு கீழே @sj-pc. ஸோ இதோட PC நேம் SQL சர்வர் naarthwin.dbo அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ என்னுடைய ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய SQL சர்வரில் இருக்க நார்த்வின் டேட்டாபேஸ் இப்போது என்னுடைய சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி என்னால் இந்த நார்த்வின் டேட்டாபேஸை விஷுவல் ஸ்டுடியோலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னுடைய ஃபோல்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுது. அண்ட் என்னுடைய டேபிளில் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னுடைய இந்த டேட்டாபேஸ்குள்ளே இருக்க டேபிள்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுது. லைக் எப்படி என்னுடைய SQL சர்வரில் லிஸ்ட் அவுட் ஆகுதோ அந்த மாதிரி ஜஸ்ட் டேட்டாபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் நார்த்வின் டேபிள். ஸோ இங்கே எப்படி லிஸ்ட் அவுட் ஆகுதோ அதேமாதிரி என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி என்னால் விஷுவல் ஸ்டுடியோவில் இருந்து என்னால் இந்த டேபிள்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்.